நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சுடர வந்து எழிலோட மனைவியா இருக்கணும்னா, நான் ஒரு டாஸ்க்கு குடுக்கேன். அத வந்து நீ செஞ்சா தான் வந்து அதாவது எழிலுக்கு வந்து மனைவியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சுடருக்கு வந்து ஒரு பயங்கரமான டாஸ்க்க வந்து நம்ம காசி அம்மா குடுத்துருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே அந்த காசி அம்மா குடுக்குற சேலைய வந்து நம்ம சுடர் வந்து வேண்டான்னு சொல்றாங்க. உடனே அத பார்த்துட்டு சுத்தி இருக்கிறவங்கலாம், "ஏம்மா என்னம்மா காசி அம்மா குடுத்தா அந்த உண்மையான அம்மாவே வந்து குடுத்த மாதிரி, நமக்கெல்லாம் சேலை குடுக்க மாட்டாங்களா?" நெறைய பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா அந்த சேலைய அசால்ட்டா வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க, இல்லைம்மா எனக்கும் வாங்கணுன்ட்டு ஆசை தான். ஆனால் வந்து இந்து மேடமுக்கு தான் போகணும். ஏன்னா எழில் சார் வந்து இன்னும் இந்துவை தான் நினச்சிக்கிட்டு மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து அவங்க மனைவி கிடையாது. அதனால் வந்து இந்த சேலையை வாங்குகிற தகுதி வந்து எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே காசியம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம்மா அவள் சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம எழில் தான் இன்னும் வந்து நம்ம சுடரை வந்து மனைவியாகவே ஏற்றுக்கிறலையே, பிற எப்படி அவளுக்கு அந்த சேலையை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க, அம்மா நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க. இது வந்து இந்துக்கு கொடுக்குறதா நினச்சி அந்த சாமிக்கே இந்த புடவையை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே காசியம்மா மனசு குளிர்ந்துருது. சார் இவ்வளோ நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்படுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கு, அப்பா அம்மா அப்பா வெங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், உங்கள் அப்பா ஏன் எங்கேயாவது ஊர் சுத்தம் மேஞ்ச போயிருப்பான், அவனெல்லாம் கேட்டு என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா அப்பாவை இப்படி திட்டுற அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே, உங்கள் அப்பா ஏன் குடிச்சிட்டு ஒன்றுத்துக்கு உதவாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறான், அவனை பேர் நான் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இப்போ வந்திருக்கார்ல எழில் சார், அவர் வந்து நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு தானே, அவர் எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்க, நம்ம அப்பா மட்டும் ஏம்மா இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அவர் படித்து டாக்டர் ஆகி நல்ல நிலைமையில் இருக்கார், அவர் எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் உங்கள் எப்போ அப்படியா ஊர் சுற்றிக்கிட்டே தெரியுனா அவனை எப்படி பெருமையாக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்ன வேணால் சொல்லுமா, எனக்கு வந்து என்னோடய அப்பா தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து கோயிலில் வந்து சிலம்ப போட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர் பசங்க எல்லாருமே சிலம்பம் சுற்றி ஜெயிச்சு விளாண்டுக்கிட்டு பரிசு வாங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம எழிலோட ஃபேமிலி எல்லாருமே வராங்க. வந்த உடனேயுமே சிலம்ப போட்டி சொல்லிட்டு குழந்தைகள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. உடனே காசியம்மா வந்து சொல்கிறாங்க, சரி நீங்கள் டவுன்லேருந்து வந்திருக்கீங்க, இந்த கிராமத்தில் எல்லா பசங்களுமே சிலம்பம் நல்லா சுற்றுவாங்க, அதனால் நீங்கள் இங்கே நின்று சிலம்ப போட்டியை பார்த்துக்கிட்டு இருங்க, நானும் கனகவள்ளி அம்மாவும் போய் கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி பாட்டி நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் இங்கேயே இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சுடர், அதுக்கடுத்து எழிலு, மனம் எல்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல ஊரில் சுற்றி இருக்கிறவங்க நம்ம எழிலுக்கு ஆகாதவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து வம்புக்கு இழுக்காங்க. சிலம்பெல்லாம் சூப்பராக சுற்றுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பிரமிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா இந்த ஊர் தானே, சிலம்பெல்லாம் சுற்றுவாரா, சும்மா வந்து ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஊசி போட்டுக்கிட்டு இருந்தால் மட்டும் வீரம் கிடையாது, சிலம்பெல்லாம் சுற்ற தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பல விதமாக வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம அபிக்கு வந்துருச்சு கோபம். ஹலோ எங்கள் அப்பாவும் இந்த கிராமத்தில் பிறந்தவர் தான், சிலம்பெல்லாம் சுற்றுவார், சரியா நீங்கள் கொஞ்சம் ஷட்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராமையா வந்து சொல்கிறாரு, ஐயா நீங்கள் சிலம்பு சுற்றுறது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் நல்லாவே சிலம்பு சுற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் இவங்க வாய் அடைக்கணும்னா டக்குன்னு இறங்கி களத்தில் இறங்குய்யா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லை ராமையா நம்ம வந்து சாமி கும்பிட தான் வந்திருக்கோம், இந்த இடத்துல வந்துக்கிட்டு நம்ம வந்து சண்டை போட வரல, அதனால் சாமி கும்பிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா அவங்க ஐயா வந்து அப்படியே பேக்கப் அடிக்கிறாரு, அதாவது பின்வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹலோ நான் வந்து போட்டியில் கலந்துக்க ரெடி, எனக்கு சிலம்பத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சிலம்பம் பறந்து வருது, ஜம்முன்னு பிடிச்சி மாதம் இறங்குறாரு. சரி என் கூட போட்டி போகிறதுக்கு யார் வாரா அப்படின்னு சொன்னோடனையும் நம்ம எழில் சாரோட ஃப்ரெண்டு ஊரில் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாம் பயப்படுறாங்க. டேய் இவனுக்கு சிலம்பமே சுத்த தெரியாதடா, குண்டக்க மண்டக்க அடிச்சிருவானடா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. டேய் நீயா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில் கேட்காங்க. ஆமாடா சின்ன வயசுலேருந்து உன்னை ஜெயிக்கவே முடியல, இந்த போட்டியில் நான் ஜெயிக்காமல் விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா அந்த சின்ன பிள்ளை இருக்காங்கல்ல, அவங்க வந்து அஞ்சலி கிட்ட வந்து உங்கள் அப்பா கூட சிலம்பம் சுற்றுறது எங்கள் அப்பா தான், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி போக ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அப்பா தான் ஜெயிப்பார், உங்கள் அப்பா தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போட்டியெல்லாம் 2 பேருக்கு இடையில போக ஆரம்பிச்சிருச்சு. சரி யார் தான் ஜெயிப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சண்டையெல்லாம் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இடையில வந்து நம்ம எழில் வந்து பயங்கரமாக விளாண்டு அவங்க அப்பா வந்து ஜெயிக்கிற நிலமையில போயிடுறாரு. உடனே அந்த பிள்ளைக்கு வந்து அவங்க அந்த தோக்குற அந்த ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவரோட பொண்ணுக்கு வந்து மனசே சரியில்லை. சார் எங்கள் அப்பா எல்லா விஷயத்தையும் தோற்றுக்கிட்டே இருக்கார், இந்த போட்டியிலையும் தோற்றுருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிட்ட அஞ்சலிக்கு பயங்கரமான சந்தோஷம், பார்த்தியா நான் சொன்னேன்ல உங்கள் அப்பா தோற்றுருவார்னு, தோக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. ஆமாம் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எங்கள் அப்பாலாம் வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிள்ளை பேசுகிறது எல்லாமே வந்து நம்ம எழில் வந்து கேட்டுடுறாரு. கேட்டவுடனே இதுக்கடுத்து வந்து சரியாக இருக்காது, நம்ம தோற்றா தான் சரியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வேணுக்குன்னே தோற்றுறாரு. தோற்றவனையும் எல்லாருமே ஊர் மக்கள்லாம் அவரை தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னப்பா தோத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அஞ்சலி கேட்காங்க. அங்கே பாரு உன்னோட ஃப்ரெண்டு எப்படி சந்தோஷமாக இருக்கா, அவளுக்காக தான் தோற்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் வந்து எழில் வந்து கார்கிட்ட நின்றுட்டு இருக்காரு. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு வராரு. எழில் அவனை தப்பாக நினச்சிட்டேன்டா, சின்ன வயசுலேருந்து என்னை எதுக்குறதான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேல, அதனால தான் வந்து
நான் அவனை ஜெயிக்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ எனக்காக நீ விட்டு கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லைடா நான் விட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாங்க. டேய் எனக்கு தெரியாதா, நீ எந்த விஷயத்தையுமே விட்டு கொடுக்க மாட்டேன், நீ வந்து ஜெயிச்சிருப்ப, ஆனால் வேணுனே தான் தோத்த அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே ஏன்டா தோத்தன்னு கேட்காங்க. இல்லைடா அவன் பொண்ணு வந்து உன்னை ஒரு ஹீரோவாக நினச்சிக்கிட்டு இருக்கு, அந்த இடத்துல வந்து நீ தோத்தா சரியாக இருக்காது, அதனால தான் நான் தோத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு உன்னை ஜெயிக்க வச்சேன். நான் வந்து அப்பாவை பல இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கேன், இனிமேல் வந்து இந்த குடி எல்லாத்தையும் மறந்து உன் பிள்ளைக்கு நல்லா அப்பாவை வாழ பாடுறா அப்படின்னு சொன்னவொடனே டேய் என் கண்ணையே திறந்துட்டடா, இனிமேல் நான் குடிக்க மாட்டேனா, என் குடும்பத்தை தான்டா பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. இதையெல்லாம் அந்த பக்கம் நின்று சுடர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சார் எழில் சார் ரொம்ப நல்லவர், இவ்வளோ நல்லவர் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து காசியம்மா வந்து ஒரு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு பானையில் வந்து தண்ணி நிமுற இருக்குது, அது கலசம் மாதிரி இருக்குது. அதை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு இந்த கோயிலை வந்து 108 தடவை வந்து சுற்றி வரணும். அப்படி நீ சுற்றி வந்துட்டேன்னா இந்த எழிலுக்கு வந்து நீ வந்து மனைவியாக இருக்கிறதுக்கு தகுதி ஆகிட்ட, எந்த பிரச்சனை இருந்தாலும் நீ வந்து தாங்கிக்கிடுவான்னு அர்த்தம். அதே இது பல பிரச்சனைகள் வரும், அதையெல்லாம் நீ தாங்க முடியாமல் நீ ஒரு துளி கூட கீழே விட்டேன்னா நீ வந்து தோத்துருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுடரோட தலையில் வந்து தூக்கி வைக்கிறாங்க. சுடர் சுத்த போகிறாங்க. இங்கிட்டு மனம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.